அன்பு நண்பர்களே, உலகத் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் ஹிந்தி கற்கலாம் வாங்க பாடம் 54. முற்றிலும் இலவசமான இந்த நிகழ்ச்சியை விரும்புவோர் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். பாடத்தை தொடர்கிறார் டாக்டர் பாரா ஆகாஷ் லால். வாங்க, ஹிந்தி பேசு, நன்கு பேசு, ரைட்டுங்களா? இப்போது சின்ன சின்ன வாக்கியங்கள் தானே நம்ம பார்க்குறோம். நீ யார், அது எப்படி கேட்பீங்க? தும் கோன் ஹோ. பேசிக் தும் ஒன்று வந்தால் ஹோங்கிறது டிஃபால்ட்டாக வரும். நீ யார், தும் கோன் ஹோ. பதில் சொல்கிறான், நான் பையன், மைம் லட்கா ஹூம். என்ன கவனிக்கு, இந்த மைம் வந்தால் ஹூம் வரும். மைம் லட்கா ஹூம். உன் பெயர் என்ன? तुम्हारा नाम क्या है? என் பெயர் கோபால். மேரா நாம் கோபால் ஹாய். இங்கே தான் நல்லா கவனிக்கணும். மைம் ஹூம். இங்கே மேரா நாம் கோபால் ஹூம்னு சொல்லக்கூடாது, தப்பு. மேரா நாம் கோபால் ஹாய். கரெக்டுங்களா? சரியாக பேசணும் ஹிந்தி, அது ரொம்ப முக்கியம். உன் தம்பியின் பெயர் என்ன? அது எப்படி கேட்பீங்க? तुम्हारा छोटा भाई का नाम क्या है? அதுக்கு பதில் சொல்கிறேன் பாருங்க. என் தம்பியின் பெயர் சங்கர். மேரா சோட்டா பாய் கா நாம் சங்கர் ஹை. அடுத்து பெண்பாள் கேள்வி. உன் சகோதரியின் பெயர் என்ன? கவனிங்க, இங்கே பாருங்க. துமாரி பஹன் கா நாம் கியா ஹை. ஏங்க ரா போட்டால் இங்கே ரீ போட்டிருக்கோம், பெண்பால். அதனால் துமாரி பஹன் கா நாம். நாம்ங்கிறது ஆண்பால். तुम्हारी बहन का नाम क्या है? சரியாக கேள்வி கேட்கணும், கரெக்டுங்களா? அதுக்கு பதில் சொல்கிறேன் பாருங்க. என் சகோதரியின் பெயர் சுமதி. மேரி பஹன் கா நாம் சுமதி ஹை. பஹன்கிறதுனால மேராங்கிறது மேரின்னு மாறுது, உருமாற்றம். கரெக்டுங்களா? அடுத்து, உன் கையில் என்ன இருக்கிறது? துமாரே ஹாத் மே கியா ஹை? துமாரே ஹாத் மே. இங்கே ஏன் ரே போட்டிருக்கோம்? பின்னாடி ஒரு கேஸ் எண்டிங் வருது இல்லை, அதனால துமாரா ஹாத்மேன்னு கேட்கக்கூடாது. துமாரே ஹாத்மே கியா ஹே, அதான் இலக்கண விதி. அதுக்கு பதில் சொல்கிறான், என் கையில் ஹிந்தி புத்தகம் இருக்கிறது. மேரே ஹாத்மே ஹிந்தி கிதாப் ஹே. அவ்வளோதாங்க. இது ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரமே கிடையாது. எவ்வளோ சொல்லியிருக்கிறோம்? 10. இந்த 10 உங்கள் பாணியில் வெவ்வேறு வாக்கியமாக போட்டு பாருங்கள். பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஃபண்டமெண்டலை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஹிந்தி உங்கள் கையில் தான். நீங்கள் தான் ஹிந்தி மாஸ்டர். சரிங்களா? நம்ம அடுத்த 55வது கிளாஸில் சந்திப்போம்.